IPL 50வது போட்டியில் நேற்று SRHம் RRம் மோதிக்கிட்டாங்க. இதில் பாயிண்ட்ஸ் டேபிளில் RR வந்து நம்பர் 1 ஸ்பாட்டில் இருக்கிறாங்க, SRH டீம் நம்பர் 5ல் இருக்காங்க. இந்த 2 அணியும் மோதிக்கிட்ட இந்த மேட்ச்சில் முதல்ல SRH பேட்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ SRH எப்போல்லாம் பேட்டிங் ஓப்பனிங் பண்ணுறாங்களோ அவங்க பயங்கரமான இன்னிங்ஸ் ஆடிடுறாங்க. எபவ் 200 தான் அசால்ட்டாக அடிக்கிறாங்க. ஸோ இந்த மேட்ச்சு நிச்சயம் பெரிய ஸ்கோர் அடிப்பாங்கன்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் மற்றும் அபிஷேக் சர்மா ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கிளம்பிறாங்க. எப்பொழுதுமே எந்த போலிங்காக இருந்தாலும் சரி இவங்க 2 பேரும் ரொம்ப அதிரடியாக தொடங்குவாங்க மேட்ச்சை. ஸோ அதே மாதிரி தான் இந்த இன்னிங்ஸும் ஸ்டார்ட் பண்ணாங்க. அபிஷேக் சர்மா இந்த முறை எதிர்பார்க்காத விதமாக வெறும் 12 ரன்களுக்கு தன்னுடைய விக்கெட்டை அவர் இழந்திருப்பார். இருந்த போதிலும் அடுத்து வந்த நிதிஷ்குமார் அப்படிங்கிற பேட்ஸ்மேன் ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணாருங்க. அவருடைய பேட்டிங் பார்க்குறது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இதை டிராவிஸ் ஹெட்டும் தன்னுடைய பங்களிப்பை வழக்கம் போல கொடுத்துட்டு இருந்தார். 44 பந்துகளை சந்தித்த நம்ம டிராவிஸ் ஹெட் 58 ரன்கள் அடிச்சிருக்கும் போது தன்னுடைய விக்கெட்டை இழந்திருப்பார். பட் நிதிஷ்குமார் தன்னுடைய ஆட்டத்தை நிப்பாட்டவே இல்லைங்க. 30 பந்துகளை சந்தித்த போதே 50 ரன்கள் அடித்து ரொம்ப அசத்திருப்பார். அவருடைய பேட்டிங் பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அஸ்வின் பாலெலாம் 6 ரன் அடித்தாருங்க. ரொம்ப பார்க்குறதே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கடைசி நேரத்தில் அந்த டீமோடைய அதிரடி மன்னானா இருக்கக்கூடிய கிளாஸின் களத்துக்கு வந்து 19 பந்துகளை மட்டும் சந்திச்சு 42 ரன்கள் அடிச்சிருந்தார். வழக்கம் போல் ஹிமாலய 6 அடித்தார். ஸோ இதனால் 20 ஓவர்கள் முடிவில் SRH அணி 201 ரன்கள் எடுத்திருந்தாங்க 3 விக்கெட் இழப்புக்கு. ஸோ 202 ரன்கள் அடித்தா வின் என்கிற இலக்கோட RR டீம் தன்னுடைய களத்துக்கு வந்திருந்தாங்க. RR டீமுடைய ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்கக்கூடிய ஜெய்ஸ்வால் மற்றும் ஜோஸ் பட்லர் களத்தில் இறங்கியிருந்தாங்க. இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா நம்ம புவனேஷ் குமாரோடைய பழைய ஸ்பின்னிங் இங்கே எடுபட்டுச்சுங்க. அவர் வந்து இந்த மேட்ச்சில் ரொம்ப பயங்கரமாக பந்து போட்டார். முதல் ஓவர்லேயே ரொம்ப டேஞ்சரஸ் பேட்ஸ்மேனாக இருக்கக்கூடிய ஜோஸ் பட்லர் ஃபஸ்ட்டு பாலே விக்கெட் எடுத்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த டீமுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய கேப்டன் சஞ்சு சாம்சனை செமையான இன்ஸ்விங்கிங் டெலியனார க்ளீன் போல்ட் ஆக்குனார். ஸோ மொதல் ஓவரில் 2 விக்கெட்டை எடுத்ததுனால SRH இந்த மேட்ச்சில் வெல் பிஹைண்டாக இருந்தாங்க. பட் RR ரொம்ப தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ RR கம்பேக் ஆவாங்கன்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்த நேரத்தில் அந்த டீமுடைய முக்கியமான பேட்ஸ்மேன் இருக்கக்கூடிய ரியான் பராக் நல்லாவே ப்ளே பண்ணாருங்க. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்னால சூப்பராகவே பவர் பிளேயை கடந்தாங்க. 2 பேரும் 50 ரன்களுக்கு மேலே அடிக்க முடிஞ்சிச்சுங்க. அந்த டீமை சேர்ந்த ஜெய்ஸ்வால் மற்றும் ரியான் பராக்குடைய பார்ட்னர்ஷிப் கலக்கலாக இருந்துச்சு. 30 பந்துகளை சந்தித்த ஜெய்ஸ்வால் 50 ரன்கள் எடுத்திருந்தாரு. அதே மாதிரி 31 பந்துகளை ரியான் பராக்கும் தன்னுடைய பங்குக்கு 50 ரன்களை கடந்தார். ஸோ நல்ல டீசெண்டான பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருந்துச்சு. இந்த டைமில் எப்படி RR இந்த மேட்சுக்குள்ளே திரும்பி வந்தாங்கன்னே தெரியல. அந்தளவுக்கு சூப்பராக ப்ளே பண்ணாங்க. பட் இருந்த போதும் SRH இந்த மேட்சை சும்மா விடலைங்க. அந்த டீமுடைய முக்கியமான பவுலராக இருக்கக்கூடிய நம்ம நட்டுவை மறுபடியும் களத்தில் இறக்கி விட்டுருந்தாங்க. நட்டுவோட ஓவரில் ஜெய்ஸ்வால் தன்னுடைய விக்கெட்டை அவர் இழந்திருப்பார். ஸோ இதாக மேட்ச் மறுபடியும் டேர்னிங் பாயிண்ட் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியான் பராக்கும் பேட் கமிங்ஸோடைய பந்து வீச்சில் தன்னுடைய விக்கெட்டை அவர் இழந்துட்டார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 77 ரன்கள் அடித்து தன்னுடைய விக்கெட்டை இழந்திருப்பார். ஸோ மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் யார் ஜெயிக்க போகிறாங்கிற ஒரு பயங்கரமான சுச்சுவேஷனுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹெட்மயரும் நல்லா சூப்பராக ப்ளே பண்ண ஆரம்பித்தார். பட் மறுபடியும் நம்ம நட்டு ஒரு பாலிங் போட்டு அதை விக்கெட் எடுத்துருவாங்க. ஹெட்மயர் விக்கெட் எடுத்ததுனால மறுபடியும் தடுமாற்றம் வந்துடும். ஸோ அடுத்த ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 7 ரன் மட்டும் தான் நம்ம நட்டு கொடுத்துருப்பாரு. அதுக்கு அடுத்த ஓவரில் பேட் கமிங்ஸும் வெறும் 7 ரன் தான் கொடுப்பாரு. இதனால் கடைசி ஓவரில் 13 ரன்களை அடித்தா வெற்றிங்கிற நேரத்தில் அந்த டீமுடைய டேஞ்சரஸ் பேட்ஸ்மேனாக இருக்கக்கூடிய ரோமன் பவல் களத்தில் நின்னார். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம லெஜெண்டரியாக இருக்கக்கூடிய புவனேஷ் குமார் பந்து வீசினாருங்க. கடைசி ஒரு பாலுக்கு 2 ரன்கள் அடித்தா வெற்றிங்கிற இலக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த டைமில் நம்ம புவனேஷ் குமார் யாரும் நினச்சி கூட பார்க்காத மாதிரி ஒரு சூப்பரான டெலிவரி போட்டு LBW மூலிமா ரோமன் பவலை அவுட் ஆக்கியிருப்பாரு. இதனால் இந்த மேட்ச்சில் SRH 1 ரன்கள் வித்தியாசத்தில் அவ்வாறு வெற்றி பெற்றிருப்பாங்க. இது RRக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக போயிடுச்சு. கடைசி நிறைய வரைக்கும் போராடி தன்னுடைய வெற்றியை அவங்களால பறிக்க முடியல. பட் இருந்தபோது இந்த மேட்ச்சில் தமிழர்கள் ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு காரணம் நடந்துச்சு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம நட்டு இந்த மேட்ச்சில் அதிக விக்கெட் எடுத்தாருங்க. அதனால் பர்பிள் ஹோல்டரில் அவருக்கு வழங்கப்பட்டது. இந்த வரைக்கும் 10 மேட்ச் விளையாண்ட நம்ம நட்டு 15 விக்கெட்டில் எடுத்து நம்ம ஜஸ்பிரீத் பும்ராவையும் லீட் பண்ணியிருக்கிறாரு. பர்பிள் ஹேல் ஹோல்டராக மாறியிருக்காரு. என்னதான் பர்பிள் ஹேல் ஹோல்டராக இருந்தாலும் நம்ம நட்டுக்கு வேர்ல்டு கப்புக்கு சான்ஸ் கிடைக்கலங்கிறது நிச்சயமான ஒரு வருத்தமான காரியமாக தான் இருக்குது. ஸோ நட்டு கண்டிப்பாக வேர்ல்டு கப் இடம் பிடிச்சிக்கணும் எல்லா ரசிகர்களும் நினச்சிட்டு இருந்தாங்க. பட் அது நடக்கலை. ஸோ எனிவே ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட்னு மூவ் பண்ண வேண்டியதான். இன்னொரு ஆட்டங்களில் நம்மளுடைய நட்டு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த பர்பிள் கேப் ஹோல்டரை அவர் கடைசி வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பார்ல, இல்லை நம்மளுடைய டெத் பவுலராக இருக்கக்கூடிய ஜஸ்பிரீத் பும்ரா அந்த கப்பை மறுபடியும் எடுக்க பார்ப்பாரா? உங்களோட கருத்துக்களையும் உங்களை விமர்சனம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.